Yeah. Came at 17. Damn. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூஸ்மி சேனலுக்கு கூகுள்லேருந்து ஆட்சன்ஸ்லேருந்து வந்துருச்சு, லெட்டர் வந்துருச்சு. இந்த லெட்டர் நம்ம எப்போ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 12ஆம் தேதி அப்ளை பண்ணோம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24. இது வந்து 23 அன்றைக்கே வந்துருச்சு. அதாவது 12 நாள் 13 நாள்லேயே நம்மளுக்கு இந்த லெட்டர் வந்துருச்சு. சரிங்களா? சில பேர்த்துக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு இன்னும் வரல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா டேஸில் கொஞ்ச நாளுக்கு யாரும் வராது. சரிங்களா? இதில் என்ன இருக்குது அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு, அதை வச்சு என்ன பண்ண போகிற நீ, அது இது வந்தால் ஒருத்தவங்க உனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் எங்கேருந்து வந்திருக்குன்னா பார்த்துடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் முன்னாடி போட்டிருக்காங்க, ஸ்டாம்ப் 2 குத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது, ரிமூவ் தி சைடு எட்ஜஸ் ஃபஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக்கின்னு மாட்டுக்கு பேக் சைட் பார்த்துருவோம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட கார்னரில் என்னோடய அட்ரஸ் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்துருக்கு பாருங்கன்னா, அட்ரஸ் எங்கேருந்து ரிசீவ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வந்திருக்கு நமக்கு. நான் வந்து யூஎஸ்ஏ அமெரிக்காலேருந்து வரும்னு நினச்சேன். ஆனால் மும்பைலேருந்து வந்திருக்கனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 நாள்லேயே வந்துருச்சு வீட்டுக்கு லெட்ரு. சரிங்களா? இப்போது வாங்க அந்த லெட்டர் பிரித்து பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம 15.6 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா ஸ்கேல், சாரி 15.5 சென்டிமீட்டர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கேல் அளவு தான் இருக்குமா இதோட பெல்த்து. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டில் தான் நமக்கு வந்திருக்கு. சரிங்களா? நல்லா பார்த்தா தெரியும், கூகுள் ஆட்சன்ஸ் ஸ்பீடு போஸ்ட்டில் வந்து வந்திருக்கு, கூகுள் ஆட்சன்ஸ்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? வாங்க பிரிச்சுருவோம். அது ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டு ஒரு கையில் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு கையில் பிரிக்க முடியல. நான் ஃபுல்லாத்தையும் பிரித்து காட்டுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருந்ததை எடுத்தாச்சு, கிழிச்சாச்சு. இதோ இதான். சரிங்களா? ரிமூவ் பண்ணியாச்சு, தெரியும், ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து ஓப்பன் பண்ணலாம், கவுண்டன் போட்டுடலாம். 3, 2, 1. ரைட் ஹேண்டில் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்ன எழுதிருக்குன்னா கூகுள்னு தான் எழுதியிருக்கு. அது கேமராவில் சரியாக தெரியல, நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கூகுள் மட்டும்தான் எழுதியிருக்கு. சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு அதை பார்த்தோன்னே என்னடா அழுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி போகலாம். கூகுள் ஆட்சன்ஸ், இவர் கூகுள் ஆட்சன்ஸ் பர்சனல் ஐடி வெரிஃபிகேஷன் நம்பர், வெல்கம் டு கூகுள் ஆட்சன்ஸ்னு சொல்லி நிறையா வந்திருக்கு. 3 அதாவது ஸ்டெப் 4 ஸ்டெப் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஸ்டெப் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா www.google, நல்லா கிளியராக காட்டலாம், www.google.com ஆட்சன்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? அதுக்குள்ளே போய்க்கணுமா. அடுத்து ஸ்டெப் 2 அதில் கியர் ஐக்கான் இருக்கும், பேமெண்ட்டு. ஸ்டெப் 3 அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன், வெரிஃபை அட்ரஸ். ஸ்டெப் 4 சப்மிட் பின். சரிங்களா? கீழே தேங்க்யூ கூகுள் ஆட்சன்ஸ் டீம் அப்படின்னு வந்துருச்சு. சரி, ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சன்ஸ்னாலே என்னன்னு சில பேருக்கு தெரியல, அதை நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பின்னு சொல்லி என்னோடய பின் வந்திருக்கு. கீழே திரும்பி கூகுள் ஆட்சன்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பேமெண்ட்னா மணியா, அப்போ உனக்கு மணி வரப்போதா அப்படின்னாலும் ஆமாம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? இவ்வளோ தான் இருக்கும். சரிங்களா? சில பேர்த்துக்கு இது வந்து 1 மந்த்தில் வந்துடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மானிடேஷனும் ஒரே நாள்லேயே என்னபிள் ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு வந்துருச்சு. ஆட்சன்ஸும் பார்த்தீங்கன்னா 12 நாள்லேயே வந்துருச்சு. சொல்லப்போனால் 10 நாளில் வந்துருச்சு. நான் வந்து வீட்டில் இல்லை 2 நாளாக, அப்போ அதனால் வாங்க முடியல. இன்றைக்கி தான் ரிசீவ் ஆகிருக்கு கையில். சரிங்களா? யாரும் ஒரு டைம் மறந்துடாதீங்க, மானிடேஷன் அப்ளை பண்ணக்குள்ள மட்டும் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருங்க போதும். சரிங்களா? இப்போது இங்கே 5 இந்த நம்பர் கொடுத்துரு, யுவர் பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை வந்து நம்ம இப்போது எங்கே போடணும்னா நான் காட்டுறேன் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிடேஷன் அப்ளை பண்ண உடனே, அதாவது 4000 வாட்ச் ஹவர்ஸு, 1000 சப்ஸ்கிரைபர்ஸு, அது போக காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாமல் நீங்கள் மானிடேஷனை அப்ளை பண்ண உடனே அதுக்கப்புறமேட்டு ஒரு $10 நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும். யூடியூப்லேருந்து $10 ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். சில பேத்துக்கு ஐடி வெரிஃபிகேஷன் கூடவே இது வந்துடும். ஆனால் சில பேத்துக்கு இந்த லெட்டர் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே தான் வரும். எனக்கு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ண உடனே தான் வந்துச்சு. சரிங்களா? ஐடி வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் பேன் கார்டு, ஓட்டர் ஐடி,
அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட் இது வச்சுக்கலாம். ஆதார் கார்டு எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இப்போது சரி இது வந்துருச்சுல, இதை வச்சு நீ என்னடா பண்ண போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் கூகுள் இருக்கும். சாரி, கூகுள் போய்க்கோங்க. இதில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறோம். டைப் பண்ணோடனே கூகுள் ஆட்சன்ஸ் சென்ட் மணி ஃப்ரம் வெப்சைட் மானிட்டேஷன் அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுவும் மானிட்டேஷன் எனேபிள் ஆனோடனே தான் பண்ண முடியும். அப்புறம் கிளிக் பண்ணோடனே இப்படி வந்துடும். இதில் வந்து அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைடு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சைன் இனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும். வெயிட் பண்ணலாம். இப்போது லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இப்போது ஆட்சன்ஸ் சிம்பிள் வந்துருச்சு இங்கே கீழே. அது சொல்லியிருந்தேன் இல்லையா $10 வந்தால் தான் வரும்னு. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $9.55 வந்துருச்சு. அதுக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் ஆர் கரண்ட்லி ஆன் ஹோல்டு பிகாஸ் யூ ஹாவ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இது இருக்கு இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கீழே நம்ம டாலர் எஸ்டர்டே இது வந்து மந்த்லிலாம் இதில் வந்து ஆட் ஆகும் நம்ம ஏர்ன் பண்ணுற மணி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வெரிஃபை யுவர் பில்லிங் அட்ரஸ், அதாவது அந்த ஆட்சன்ஸில் அட்ரஸ் வந்துச்சு இல்லையா, அது வெரிஃபை பண்ண போகிறோம். இங்கே கீழே வெரிஃபைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே யூ ஃபில் தி 6 டிஜிட் பின் இன் தி லெட்டர்ஸ் வி சென்ட் யூ. இப்போது நமக்கு 6 டிஜிட் பின் வந்துச்சுல, அதை யுவர் பின் அப்படின்னு கேட்குற இந்த இடத்த நம்ம டைப் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ கிளிக் பண்ண உடனே அதை நான் டைப் பண்ணுறேன். அதுக்கும் முன்னாடி நான் முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூ ஹாவ் 3 attempts ஃபார் ரிமைனிங் அப்படின்னு இருக்குது. 3 டைம் மேலே தப்பாக போட்டால் அப்புறம் திரும்பி லெட்டர் வீட்டுக்கு வரும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? அது லெட்டர் வருமா என்னன்னு தெரியல. அதனால் ஒரு டைம் போடக்குள்ளே கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் என்னோடய பின் போடுறேன் பாருங்கள். இப்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பின்னு காட்டுதா, இந்த இடத்த கீழே போட்டாச்சு. யுவர் பின் போட்டாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்த உடனே பேஜ் லோட் ஆகுது. யுவர் பில்லிங் அட்ரஸ் ஹேஸ் பீன் வெரிஃபைடு அப்படின்னு வந்துருச்சு. இப்போது மேலே அந்த இடத்த அது போயிடுச்சு, தானாகவே கீழே ரிமூவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒன்றுமே பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுச்சு. பட் ஆனால் மேலே பாருங்கள், யுவர் பேமெண்ட் ஆர் கரண்ட்லி ஹோல்டு பிகாஸ் யூ ஹாவ் நாட் வெரிஃபைடு யுவர் அட்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அது போயிடுச்சு பாருங்கள், வரல பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் அப்ளை பண்ணுறது தான் வருது, அது போயிடுச்சு. சரிங்களா? இதை இப்படி தான் அப்லோட் பண்ணணும், வேறு மாதிரி இது பண்ணக்கூடாது. மறந்துடாதீங்க, 3 டைம் தான் போட முடியும். ஒரு டைம் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பின் வரத்துக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். யூடியூபர்ஸ்க்கெலாம் சீக்கிரமாக வரணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சேனல் நம்ம சேனல் ப்ரொமோஷன் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணுங்க. இல்லை என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.